டூப்ளெக்ஸ் மாடல் வீடை பார்த்தீங்கன்னா 1.5 சென்டில் 2 சென்டில்னு சொல்லிட்டு நிறைய வீடு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா வெறும் 1.25 சென்ட்டுங்க. ஆனால் 1.25 சென்ட்டில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வீட்டோட பிளானிங்கை ரொம்ப எக்ஸலண்ட்டாக இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. வீட்டை தான் ரொம்ப பிளானிங்கோட அருமையாக கட்டியிருந்தாலோ வீட்டோட பால்கனி, அதாவது கவர் பால்கனி ஏரியாவில் பார்த்திங்கன்னா கேரளா டைப்பில் நம்மளுக்கு வந்து நிறைய ஜாலி ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறக்கே இன்னமும் சூப்பராக இருக்குங்க. இது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த வீடு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் ஒரு 5 நிமிஷம் நம்ம நடந்த வர டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துடலாம். 22 அடி ரோடு பேசவோ 35 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 1.25 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK விட வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ பார்க்குறது வீட்டோட வேறு லெவலான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி கலர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பெரிய ஒரு கவர் பால்கனியை கொடுத்து கேட்டுக்கும் ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 11க்கு 11. கார் பார்க்கிங் மேலே சீலிங்கில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமுடியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வாட்டர் ஸ்டம்ப் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் அதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான மேட்னஸ் நம்மளுக்கு வந்து கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு இந்தியன் டைப்பில் வந்து க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து வால் டைல்ஸ்லுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷாக ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு மொத்தமாக 17க்கு 10 அடியில் நம்மளுக்கு வந்து இந்த லிவிங் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் எப்போயுமே நேச்சுரலாக வெளிச்சோட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. லிவிங் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணி ஃப்ளோரிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிவெட்டி ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஷோகேஸ் போர்ஷன் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிக்கிற அக்னிமணியில் வீட்டோட க்யூட்டான கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடிமேடாக நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பூஜை நம்மளுக்கு வந்து கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாக 10க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்து ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நிறையா கடப்பாக்கள் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கலருக்கு வந்து நம்ம மேட்னஸ் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம யூட்டர்ன் போனோம்னா வீட்டோட டவுன்ஃபாலில் அமைஞ்சிக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துலாங்களா. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட குபேர மொழியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக ஒன் சைட் வாலில் நம்மளுக்கு ஆர்சிசி லேப்ட் ரெடி பண்ணி அந்த லேப்ட் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லிவிங் ஏரியாவில் அமைஞ்சிக்கிற பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமில் காமன் பாத்ரூம். இந்த பாத்ரூமை நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன்ஃபால் வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வீட்டோட இன்னர் டேக்கர்ஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஸ்டீல் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மினி ஹால் இருக்குங்க. இந்த மினி ஹால் வந்து லெஃப்ட் சைட் கட் பண்ணோம்னா வீட்டோட கவர் பால்கனி அண்ட் மேலே டெரஸ் போடலாம். அது நம்ம கடைசியாக பார்த்தலாம். அப்படியே நம்ம ரைட் கட் பண்ணி வீட்டோட மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிக்கிற செகண்ட் பெட்ரூமை பார்த்துலாங்களா. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 17க்கு 10 அடின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிவெட்டி ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வால் அண்ட் வெஸ்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமில் இன்னும் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டலைங்க. ஆனால் எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு மாட்டி கொடுத்துருவாங்க. க்ளோசெட்டில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கவர் பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பால்கனி ஏரியா நம்மளுக்கு மொத்தமாக 11க்கு 11 ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த கேரளா ஸ்டைல் ஜாலி ஒர்க் தாங்க. சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய காலத்துலலாம் வீட்டோட பில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சர்க்கிள் டைப்பில் தான் இருக்கோ அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இந்த பால்கனிலேருந்து மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அவுட்டர் லேடர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே ஏறி டெரஸ் வந்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய சின்டாக்ஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவில் தான் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 55 லட்சம் ரூபாய்க்கு சோல்ட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.